ராவணம் அவன்டா, கொத்துச கதற விட்ட சனம்டா, இனிமே திமுக அவ்வளவுதான்டா. ப்ரொட்டஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ண போனாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து நாங்க சப்போர்ட்லாம் பண்ணல, ப்ரொட்டஸ்டும் பண்ணல, நாங்க வந்து விஜய் எதிர்க்கிறோம், அதுக்குதான் நாங்க உட்காந்துருக்கிறோம்ட்டு சொல்லாம உட்காந்துக்கிறாங்க. போய் பார்த்தேன், நான் கூட பார்த்தேன், நேற்று ஃபுல்லா ஜனநாயகன் ஜனநாயகன் சொல்லுகிறாங்க. நேற்று நடந்த சம்பவத்துல இருந்து ஒண்ணு தெரியுது, டிஎம்கே என்ன பண்ணாலுமே அவங்க வந்து ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. என்ன பண்ணாலுமே விஜய்க்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மைக்கு புடுங்கினது ரொம்ப தப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, அவங்களோட உரிமையை வந்து பறிக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து அவங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான் அவங்க பேச முடியும். அவங்க வந்து மத்தவங்கள மாதிரி காசு கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. கரெக்டா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மைக்க புடுங்கறானா தப்பு. இப்ப நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, நான் மைக்க புடிங்க போலாமா? தப்பு தானே அது. கொத்தடிமையை நேத்துக்கு தாரா கீச்சு விட்டு அனுப்பி விட்டாங்க, ஓட விட்டாங்க, அவ்வளவுதான். போலி போராளிகள்லாம் எங்கேயாவது போய் பிரிட்ஜு கீழே பிரிட்ஜு கீழே போய் நாந்து சாகலாம். சன சட்டிக்கு பதில் சொல்லியா தெரியாத வெக்கக்கட்ட நாயங்க இதுக்கு போய் மயக்க போடுங்க, இதெல்லாம் நாயன்னு தெரியல. குளத்தூர்ல கொட்டு போட்டா போட்டும் இவளை திருந்தலான்னு அது ஒன்றும் பண்ண முடியாது, மக்கள் கையில தான் இருக்காது. நேற்று ஒரே ஆளா அவங்க இருந்துட்டு ஒரே லேடி என்டையர் கொத்துசும் காலி பண்ணிட்டாங்க. ராவணம் அவன்டா, கொத்தடிமை செதற விட்ட சனம்டா. அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா கூட்டத்துல ஒரு பையன் வந்து ஒரு கை சிம்பிள் ஆபாச சிம்பிள் காட்டியிருப்பான். அதுக்கு எதிராக கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. காட்டக்கூடிய விரல்லாம் காட்டுறானுங்க, இது என்ன தப்பு தானே? எங்க தளபதியை தொட்ட நீ கெட்ட, அவ்வளவுதான். சென்னையில் நடத்து வந்து நீட்டுக்கான போராட்டம் இல்ல, இது வந்து சில பேர் சுய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்ற போல சனம் செட்டி பேசிருக்காங்க. அப்படி கருத்து. ஆமா, ஆக்சுவலா நேத்து நடந்தது நானும் பார்த்தேன் அது வீடியோஸ்லாம். ஆனா சனம் செட்டி பேசல என்ன தப்பு? அவங்க வந்து கேக்குறாங்க நீங்க சொல்லி கொடுத்தத பேசணும்னு சொல்லிட்டு இவங்க பண்றாங்க. ஆனா இவங்க வந்து ஆக்சுவலா இது வந்து டெல்லியில நடக்கிறது பாத்தீங்கன்னா நீட்டுக்கான பேப்பர் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, அதுக்கான தான் போராட்டம் நடக்குது. ஆனா நம்ம ஊர்ல நடக்கிறது நீட்டை பேன் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அங்க என்னென்ன பண்றாங்க இவங்களுக்கு தெரியல, இவங்க இஷ்டத்துக்கு சரி பேன் பண்றதுக்காக போராட்டம் பண்றாங்க. ஆனா எதுக்கு விஜய் திட்டுக்கிறாங்க, ஜனநாயகன் திட்டுக்கிறாங்க? அங்க பேனுக்காக எல்லாம் நடக்கல, விஜய் எதிர்த்து ஒண்ணு பண்ணணும், அது டிஎம்கே பண்ணுது. அதை சொல்றதுக்கு யாருக்கும் இங்க தைரியம் இல்லை. நேற்று சனம் சட்டி பேசுறாங்க, அவங்களை நடுவில் ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ணும்போது என்ன பண்றாங்க, மைக்க வர புடுங்குறாங்க. இப்ப நான் பேசினே இருக்கிறேன், இப்ப இங்க ஒருத்தர் டிஎம்கே யாரும் வந்து புடிங்கிட்டு போறாங்க, எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் மைக்க பிடிச்சிக்கிறேன். கொத்துச நேற்று கதற விட்டாங்க, அதுதான் உண்மை. இதுல வர ப்ரௌட் கொத்துசுன்னு உட்காந்துக்கிறானுங்க ஒரு 200 பேரு. நான் ஒரு படம் பார்த்ததுனால எனக்கு ஜோக்கர்ன்றாங்க. நான் ஜோக்கர் இல்ல, எங்க சுய அரசியல் பண்றாங்க பேரு, அவங்க தான் ஜோக்கரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல படம் பார்த்ததுனால என்ன ஜோக்கரு? ஓகே, 48 இந்த போராட்டம் ஃபர்ஸ்ட் எப்ப நடக்குது தெரியுமா? இந்த கட்டகுஸ்தி 2 வந்துச்சு, அப்போ இந்த போராட்டம் நடந்துச்சு. அப்ப எங்க போனாங்க? அப்ப வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதே உதயநிதி ஸ்டாலின் தானே. அப்புறம் இந்த படம் வந்துச்சு, இன்னொரு படமும் வந்துச்சு ரீசெண்ட் டைம்ல, அதுவும் அவங்க தான் ரிலீஸ் பண்ணது. அந்த படமும் வரும்போது தான் அந்த போராட்டம் நடந்துதான் இருந்துச்சு. ஏன் ஜனநாயகன் வரும்போது தான் அந்த போராட்டம் வந்துச்சா? கிடையாது. அதே மாதிரி இந்த 48 நாள் நம்ம தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணாரு. கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்தாரு முன்னாள் முதலமைச்சர். அப்பெல்லாம் எங்க போனாங்க இவங்க? போராட்டம் பண்றது ஜோக்கரு. அப்ப இப்ப ஜோக்கர்னா அப்ப அவங்க எல்லாம் ஞானியா? இவங்க ஜனநாயகம் ஜனநாயகன்றாங்க, நான் பேசும்போது மைக்க பறிக்கிறாங்களே, இதுதான் ஜனநாயகமான்ற அவ்வளவு பேசிருக்காங்க. ப்ரோ, நம்ம ஆளுங்க நம்ம கட்சி கிட்ட வந்து யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அங்க இவங்க போன இடமே தப்பு. இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஹெல்ப் ப்ரொட்டஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ண போனாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து நாங்க சப்போர்ட்லாம் பண்ணல, ப்ரொட்டஸ்டும் பண்ணல, நாங்க வந்து விஜய் எதிர்க்கிறோம், அதுக்குதான் நாங்க உட்காந்துருக்கிறோம்ட்டு சொல்லாம உட்காந்துக்கிறாங்க. போய் பார்த்தேன், நான் கூட பார்த்தேன், இது ஃபுல்லா ஜனநாயகன் ஜனநாயகன் சொல்லுகிறாங்க. டேய், எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? மோடி இதுல வந்து தமிழ்நாட்டு அரசுக்கும் நீட்டுக்குமே சம்பந்தம் கிடையாது. ஏன் அப்படி இருந்ததுன்னா 5 வருஷமா இருந்தாங்களா, அவங்களே நீட்டை பேன் பண்ண வேண்டியது தானே? கிடையாது. ஏன் இப்போ வந்து பண்றாங்க? 5 வருஷத்துல எங்களுக்கு வந்து நீட்டை ஒழிக்கிறதுக்கான சீக்ரெட் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனா நீட்டை ஒழிச்சிடும் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து அவங்க ஜெயிச்சிருவரு சொல்றாங்க. இதுதான் நடக்குது. இது வந்து சென்னையில் நடக்கிறது வந்து உண்மையான போராட்டம் இல்ல, இது போலி ப்ரொடெஸ்ட். ஆமா ப்ரோ, சென்னையில் நடக்குது உண்மையான போராட்டம் இல்ல. அது வந்து அதுதான் அங்க நடக்கிறது வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதுக்கு எதிர்த்து போராடுறாங்க. மேபி அங்கேயும் வந்து புரிஞ்சுட்டு போராடுறாங்களான்னு தெரியல. நம்ம ஊர்ல சுத்தமா புரிஞ்சிட்டுலாம் கிடையாது. சும்மா உட்கார 200 ரூபா கொடுக்குறாங்க, போய் உட்காந்துட்டோம். எனக்கு 200 ரூபா கொடுத்தா நான் செருப்பால அடிப்பேன் அவங்கள. அவங்க பேசும்போது அவ்வளவு விமர்சனம் பண்றாங்க, ஜோக்கர் ஜோக்னு. அப்பயும் அவங்க 5 நான் தளபதியோட பெரிய ஃபேன், பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அவங்க நேற்று எடுத்த மூவ் செம்ம போல் மூவ். இந்த
மாதிரி எல்லாருமே வந்து ஓப்பனா வந்து நான் நீ சொல்லி கொடுத்ததான் பேச மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை பேசணும்னு சொல்லிட்டு நிக்கலாம். அவங்க வந்து அங்க போயிட்டு விஜய்க்கும் சப்போர்ட் பண்ணலாம், அவங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணதான் போய் பேசுறது. அதை வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணல, இங்க பேச தேவையில்ல. விஜய் எதிர்த்து பேசுறதுனா பேசுங்க, இல்லன்னா மைக்கு குத்துட்டு போன்ற மாதிரி அவங்க நேற்று பிஹேவ் பண்ணது. அதுதான் நேற்று ஒரே ஆளா அவங்க இருந்துட்டு ஒரே லேடி என்டையர் கொத்துசும் காலி பண்ணிட்டாங்க. ராவணம் அவன்டா, கொத்தடிமை செதற விட்ட சனம்டா. நேற்று நடந்த சம்பவத்துல இருந்து ஒண்ணு தெரியுது, டிஎம்கே என்ன பண்ணாலுமே அவங்க வந்து ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. என்ன பண்ணாலுமே விஜய்க்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மேடம் நேற்று சனம் சிட்டி பேசுனத பாத்தீங்களா? அவங்க பேசும்போது மைக்கை புடிங்கிட்டாங்க, அதை பத்தி கருத்து என்ன மேடம்? ஆக்சுவலா அவங்க சொன்னது கரெக்ட் தானே, யாரும் சொல்லி நம்ம எதுக்கு பேசணும், நமக்கு என்ன தோணுதோ அதான் பேச முடியும். ஈவன் நீங்க எதனா சொல்லி குத்தீங்கன்னா கூட நான் பேச மாட்டேன். இப்போ வந்து இந்த நீட் போராட்ட மேடையை வந்து சில பேர் சுய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, அதை பத்தி கருத்து என்ன? அது உண்மைதானே. நிறைய பேர் வந்து லைக் இப்போ வந்து அது பொலிட்டீஷியன் வைஸ் எடுத்துட்டு போறாங்க. பட் அப்படி எடுத்துட்டு போக வேண்டாமே, இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ. எல்லாருமே கொஞ்சம் சீரியஸா பார்த்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலி இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரே ஒரு ஸ்பீச் தான், மொத்த பேருமே வந்து சைலண்ட் ஆயிட்டானுங்க. எல்லாருமே வந்து மைக்க மட்டும் தான் புடுங்க முடியும் தவிர அவங்க வாயை மூட முடியாதுல்ல. அதனால கொத்தூஸ்லாம் வந்து அமைதி ஆயிட்டானுங்க எல்லாம் நேத்தோட அவங்க வந்து இப்படிதான். ஸோ டிஎம்கேவோட பிகெஸ்ட் மோட்டிவ் என்னன்னா விஜய் வந்து டவுன் பண்ணும். ஈவன் சிஎம் ஆயிட்டாலும் என்ன வேணாலும் ஒரு கேப்ல வந்து அவருக்கு என்ன ஒரு கேப் கிடைச்சாலும் பூந்துடுறாங்க. இவங்க வந்து எவ்வளவுதான் எக்ஸ்போஸ் ஆனாலுமே இவனுங்க திருந்தாம மாட்டாங்க. இப்போ 5 வருஷம் பண்ணியே மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வரல. இதுக்கு மேல அவங்க விஜய் டவுன் பண்ணி அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, எதுவுமே ஆக போறது இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி அது அவங்க வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதுக்கு அவங்க வந்து விஜய் என்ன பண்றாரு வாயை முட்டை உட்காந்து பார்க்கலாம். அவர் நல்லது பண்றாரு, அது வரைக்கும் அதை வாயை முட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் அது இல்லாம சனம் சிட்டி பேசின வீடியோ பாத்தீங்களா? அவங்க பேசும்போது மைக்கை புடிங்கிட்டாங்க, அது சரியா? அது வந்து ரொம்ப தப்பு ஆக்சுவலி. ஏன்னா அவங்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைக்க புடுங்க கூடாது. ஆக்சுவலி என்ன 25 டேஸா நடக்குது ப்ரொடெஸ்ட். இப்போதான் வந்து மண்டேல இருந்து எல்லா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே வந்து திடீர்னு வந்து ஏதோ சப்போர்ட் பண்ற மாதிரி வராங்க. அது வந்து கேட்டதுக்கு நீங்க ஜனநாயகம் செலிப்ரேட் பண்றீங்க, இது தப்பு இல்லையான்னு கேக்குறாங்க. அதுவும் இல்லாம நாங்க கேட்டதுக்கு ஃபிஃபாவும் சப்போர்ட் பண்ணுவோம், ஆனா அதையும் நாங்க ரீசனா சொன்னோம் அப்படின்னாங்க. ஆனா அது வந்து பெருசா பேசப்பட்டதா எனக்கு தெரியல. மோஸ்ட்லி ஜனநாயகன் ஏன் வந்தது அப்படின்னு தான் வந்து நீங்க செலிப்ரேட் பண்றீங்க, அதை பத்தி தான் மெயின் இதுவே வந்தது. பட் அவங்க நீட் பத்தி எதுவுமே பேசுறது எனக்கு தெரியல. எல்லாமே வந்து பேன் நீட்ன்றாங்க. எதுக்கு பேன் பண்ணணும்? நீட் இல்லாம வந்து இல்லவே இல்ல. இப்போ நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து எப்படி வரணும்? நீட் இல்லாம வர முடியாது ஆப்வியஸ்லி. இப்போ நீட் வேணும்னா நீங்க மத்த கண்ட்ரிக்கு தான் போய் ஆகணும், வேற வழி இல்ல. இந்தியாலே நீட் இல்லைன்னா அப்புறம் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. இப்போ மாணவர்கள் மேலே சில பேர் சுய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க, நீட்டுக்கான போராட்டம் போல தெரியல, இது அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி ப்ரோ, அரசியல் தான் பண்றாங்க. ஏன்னா வந்து இது நல்லாவே தெரியுது. இப்போ வந்து நார்த் இந்தியால வந்து நீட் இது ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்தது. சிஜேபின்னு ஒரு பார்ட்டி வந்தாங்க நடுவுல. அவங்க வந்து அவசியமே இல்ல, அவ்வளவு பார்ட்டிஸ் இருந்தோம், ஏன் திடீர்னு வராங்க? அவங்களுக்கு வேண்டிய ஃப்ரேம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு. ஸோ ஆப்வியஸ்லி அதே மாதிரிதான் வந்து தமிழ்நாட்டிலயும் வந்து லைக் விஜய் பேசல ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து நிறைய இருக்கு, அதையும் பார்த்துட்டு அவரு டைமுக்கு வரும்போது பேசுவாரு கண்டிப்பா. அவர் லேட்டா பேசுனது ரொம்ப தப்பு தான். பட் என்னன்னா இப்ப யாருமே பேசாததுனால இப்ப டிஎம்கே நடுவுல வந்து நாங்க பண்றோம், நாங்க இருக்கோம் அப்படின்னு இந்த ஜென்சி கூட்டங்களெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க ஒரு இது மாதிரி பண்றாங்க. அது வந்து எந்த விதத்துல வந்து நீட் இது பண்றாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பா இது வந்து விஜய்க்கு எதிராக தான் இருக்கு. இப்போ ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருக்கு, நான் பேசும்போது மைக்க புடுங்கிட்டு இதுதான் அவங்க ஜனநாயகமான்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட் தான். அது மைக்க புடுங்கினது ரொம்ப தப்பு தான். ஏன்னா அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, அவங்களோட உரிமையை வந்து பறிக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து அவங்களோட ஒப்பீனியன் மட்டும் தான் அவங்க பேச முடியும். அவங்க வந்து மத்தவங்கள மாதிரி காசு கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ராவணம் அவன்டா, கொத்துச கதற விட்ட சனம்டா, இனிமே திமுக அவ்வளவுதான்டா. நேற்று நடந்த போராட்டத்துல டிவிகேக்கு அகெயின்ஸ்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா நடந்தது என்ன? நீட் எக்ஸாமை பத்தி. அதுக்கு போராட்டம் பண்ணாம நீட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு நல்லா தானே பேசிட்டு இருந்தது, அதை பத்தியே பேச வேண்டியதானே? ஏன் தேவையில்லாம டிவிகே விஜய் 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 விஜய்னு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? அதுல நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் டிஎம்கேல இருந்து மாட்டினாங்களே போலியானவங்க, அவங்களும் அப்ப என்ன பேசுறீங்க? அது காட்டக்கூடிய விரல்லாம் காட்டுறானுங்க. இது என்ன தப்பு தானே? எல்லாம் இந்த நான் விஜயை பத்தி தப்பா பேசுறது தப்பு தான். டிவிகே பத்தி அவங்க கரெக்டா தான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேவையில்லாம தான் டிஎம்கே காரவங்க உள்ள புரிஞ்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அது தப்பு. இந்த நீட்டு போராட்ட மேடையை வந்து சில பேர் சுய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவ்வளவு பேசியிருக்காங்க. அது நம்மளுக்கு அந்த வழக்கம் தெரியல. ஆனா இது பண்றது தப்பு. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வழியில அவங்க கரெக்டா அவங்க போய்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க பேசும்போது அந்த மைக்க புடுங்குது சரியா? தவறுது. அது ஏன் கரெக்டா பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மைக்க புடுங்குறானா தப்பு. இப்ப நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, நான் மைக்க புடுங்கி போலாமா? தப்பு தானே அது. கொத்தடிமையை நேத்துக்கு தாரா கீச்சு விட்டு அனுப்பி விட்டாங்க, ஓட விட்டாங்க, அவ்வளவுதான். ஒரே ஒரு லேடி தான். அந்த லேடி வந்து இருக்கிற ஒத்துமொட்ட டிஎம்கேல இருக்கவங்க எல்லாரோடைய ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து பிரிஞ்சு மேய்ஞ்சிட்டாங்க. அந்த லேடிக்காக தான் நான் வெயிட்டிங். அந்த லேடி எப்படியாவது பாக்கணும், அவங்களுக்கு ஒரு கையாவது கொடுக்கணும். அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா கூட்டத்துல ஒரு பையன் வந்து ஒரு கை சிம்பிள் ஆபாச சிம்பிள் காட்டி இருப்பான். அதுக்கு எதிராக கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க.
ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இதுதான் ஆப்வியஸ்லி மாணவர் விஜய் வந்து நிறைய போராட்டமா? படத்துலயே சொல்லியிருக்காரு இது மாதிரி. அவர் ஒன்றும் பேட் இன்ஸ்பிரேஷனா இருந்ததுல. சிங்க பெண்கள் லைக் அவ்வளோ போல்டா வந்து பேசினது அவங்களே விஜய் ஃபேனுன்னு சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே பின்னாடி மட்டும் தான் பேச முடியும், இவங்க வந்து அவ்வளோ தைரியமா பேசுனாங்க, மற்றவங்களால அது முடியாது. ஒரே ஒரு லேடி தான் மொத்த கொத்துசியும் எனக்கு கதற விட்டாங்க. எல்லாருமே இப்போ வந்து சோஷியல் மீடியால ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப ட்ரை பண்றாங்க இது கிரியேட் பண்றதுக்கு. ஆனா அது முடியாது கண்டிப்பா. அந்த மாணவர்கள் போராட்டத்துல பாத்தீங்கன்னா பாதி பேர் மாணவர்களே இல்ல, எல்லாம் அரசியல் கட்சி சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு ஆமா சொல்லிட்டு. ஆமா எல்லாருமே இதுதான். ஏன்னா வந்து இவங்க எப்படி திடீர்னு இது பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல யாருமே வந்து மாணவர்களே வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 23 days 25 days நடக்கும்போது யாருமே வரல. இப்போ திடீர்னு வந்து இவங்க கூட்டம் சேர்த்து இது பண்றது கண்டிப்பா அவங்களோட கட்சி ஆளுங்க தான். ஏன்னா வந்து ஆல்ரெடி ஜென்சி மீட்னு ஒன்று நடத்துனாங்க. அதுல இருக்க பீப்புள்லாம் கண்டிப்பா கூப்பிட்டு வாங்க ப்ரொடெஸ்ட்க்கு அப்படின்னு கூட்டிட்டு போயிருப்பாங்க. வேற யாருமே, ஏன்னா 23 days நடந்து அவங்க அப்போ ஃபர்ஸ்ட் டே வரல, 5th day வரல, 15th day வரல, 20th day வரல. ஏன் இந்த வாரம் மட்டும் வந்து பேசணும்? அப்படி உங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டிக்காக மட்டும் தான் பண்றீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இது சென்னையில் நடக்கிறது வந்து உண்மையான நீட்டுக்கான போராட்டம் இல்ல, இது ஒரு போலியான போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஆன்லைன்ல பண்றாங்க, பட் அதெல்லாம் வந்து உண்மையா தெரியுது. சில பேர் வந்து இந்த மாதிரி நீட்டுன்ற பேர்ல விஜய்க்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. அது வந்து நிஜமாவே ரொம்ப தப்பு. அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது வந்து வேற, இது வேற. இது வந்து மூவி, இது வந்து நம்மளோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது நீட்டுங்கிற ஒரு விஷயம். இதுல எங்க இருந்து கனெக்ட் பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஜனநாயக படம் பார்த்துட்டு வந்தனால என்ன வந்து ஜோக்கர்ன்றாங்க. அப்போ 50 படம் இயக்கிருக்காரு, அவர்லாம் ஜோக்கரா? 50 படத்தை இயக்கிட்டு இங்க வந்து போராட்டத்துக்கு வந்திருக்காரு, அப்ப அவர்லாம் யாருன்னு கேட்டிருக்காங்க. ப்ரோ இப்ப அப்படி கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில வந்து ஒரு வேலை இருக்கு. இப்போ ஒருத்தர் ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு, அவர் வேலைக்கு போகாம உட்காந்து போராட முடியுமா? ஏன்னா அவரோட வாழ்க்கையே அதுதானே. சோ ஒருத்தவங்களுக்கு ஒன்னொன்னு இருக்கு. இப்ப நான் இப்ப படம் பார்த்துட்டு இப்படி வெளியே வரேன்னா அடுத்த நிமிஷம் நான் போய் போராட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அது என்னோட விருப்பம். கண்டிப்பா எல்லாருமே போராடுவாங்க. ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா நீட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்குமே. ஏன்னா நிறைய பேர் இறந்திருக்காங்க. இதுவும் இல்லாம அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க நீட்டு, ரொம்ப டாக்டர் ஆகணும்னு. ஸோ ஆப்வியஸ்லி நான் அப்படி வந்து பேசுறேன் அப்படின்றதுனால நான் அதுக்கு அகேன்ஸ்டா இருக்கேன், அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு அவசியம் இதுவே இல்லையே. அப்படி பேசுற அவங்க தான் ஜோக்கர்ஸ். எனக்கு சனம் செட்டி பேசுறது பாத்தீங்கன்னா பேசும்போது மைக்கு பிடிக்கிட்டாங்க. அது தப்பு ப்ரோ. அது வந்து நீட்டுக்காக தான் போராட வந்தாங்க. அது விட்டுவிட்டு ஜனநாயகத்தை பத்தி பேச, அதுவும் இல்லாம முன்னா நேற்று ஜனநாயக ரிலீஸ் ஆப்ப பாரஞ்சித்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை. எங்க தலைவனை பத்தி பேச தகுதியே இல்லை. அதை பத்தி பேசி தலித் மக்களுக்கு ஒரு குரல் கொடுக்க, அவர் எப்ப குரல் கொடுப்பாங்க அப்ப குரல் கொடுப்பாங்க. எதுக்காக போராடுனீங்க? நீட்டுக்காக வேணான்னு தான் போராடு, அதுக்காக போராடுங்க. எதுக்கு இதை பண்றீங்க? இதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. அது இந்த மாணவர் மேடையை சுய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சனம் செட்டி சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். அது 100% உண்மைதான். சனம் செட்டி பண்ணது நேற்று சஞ்சய் 100% உண்மைதான். அது மக்களுக்காக போராட வந்தவங்களை போட்டு மைக்க புடுங்கி, அது ஒரு என்ன சொல்றது, வாய் கூசுது. அது சொல்லவே வாய் கூசுது எனக்குலாம். அந்த மாதிரி சீப்பான அரசியல் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்க வெக்கப்படுறவங்க அவங்கலாம். யார் அந்த அரசியல் பண்றாங்க? டிஎம்கே தான். வேற யாரு? டிஎம்கே அதிமுகவும் சேர்ந்துடானா இது பண்றாங்க, பிளான் பண்ணி இது பண்றாங்க. வேற யார் பண்றது? அந்த போராட்டத்துல பார்த்தா மாணவர்களே அதிகமா இல்ல, இதுல கட்சிக்காரங்க தான் இருக்காங்க அந்த போராட்டத்துல. உண்மைதான். அது கட்சிக்காரங்க தான். திமுகவுல 200 ஊப்பி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் இருக்காங்க. 200 ஊப்பி இருக்காங்கன்னா அவங்க தான் இருக்காங்க. எல்லாம் திமுக வந்து விலகி இருக்கிறது நல்லது. எங்க விஜய் அண்ணாவை தொட்டீங்கன்னா நீங்க கெட்டீங்க. அவர் சொன்னா பாத்தீங்களா, வியாத்திக்குள்ள எம்எல்ஏ சட்டசபைக்குள்ள வந்தா எலும்போட எங்க தலைவன் அனலை தொட்டுப்பாரு. என் தலைவன் அனலை தொட்டு பார்த்துட்டு அப்புறம் 108 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. 108 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எங்க விஜயண்ணாவை தொற்ற முடியுமா? இல்ல அவங்க சனம் செட்டி என்ன சொல்றாங்க, இந்த நாடு ஜனநாயகம், நீங்க பேச கூட உரிமை இல்லையா, நான் பேசும்போது மைக்க போடுறாங்க, இதுதான் உங்க ஜனநாயகமான்னு கேக்குறாங்க. அது உண்மைதான். ஜனநாயகத்துல போயிட்டு ஜனநாயக உரிமையை போய் குரல் கொடுத்ததுக்கு மைக்க போடுங்க, இதுல நியாயமே கிடையாதுலாம். அது என்ன பண்றது? அரசியல் அப்படிதான் இருக்கு. திமுக அரசியல் அப்படிதானே. அவங்க 75 வருஷமா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. குளத்தூர்ல கொட்டு போட்டும் இவங்களை திருந்தலான்னு அது ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் கையில தான் இருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜனநாயகம் படம் பார்த்துட்டு அந்த போராட்டத்துக்கு வந்தனால அவங்க ஜோக்கர்னு சொல்றாங்க. அப்போ மத்தவங்களாம் யாருன்னு அவங்க கேள்வி இருங்க. அப்புறம் வெற்றிமாறன் அந்த போராட்டத்துல உட்காந்தாரு, அவர் அப்படி ஜோக்கர்னு சொல்லாமா? இல்ல பாரஞ்சித் தான் இது பண்ணி பேசினாரு, இல்ல அமர் தான் வட சென்னையில நடிச்சாரு, அவரை ஜோக்கர்னு சொல்லலாமா? இல்ல நாங்கெல்லாம் ஜோக்கர்? யாரு ஜோக்கர்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஏன் மாமன்னன் உதயநிதி படம் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி படம் நடிச்சுட்டு போறாரு. அவங்க சேர் பாபு, ஏவா வேலு, மா சுப்பிரமணியெல்லாம் டிக்கெட்டை பிளாக்ல வித்து கூட்டிட்டு போய்
ரசிகரை கூட்டிட்டு போய் படம் அதெல்லாம் ஜோக்கர் கிடையாதா? அதெல்லாம் நியாயம் கிடையாதா? இதெல்லாம் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் ஜோக்கர்லாம் நாங்கெல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்கோம், தெளிவாக இருக்கோம். அவங்க தான் ஜோக்கர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இந்த சென்னையில் நடக்குது வந்து நீட்டுக்கான உண்மையான போராட்டம் இல்லை, இது ஒரு போலி போராட்டம் அப்படின்னு. உண்மைதான், அது உண்மைதான், போலி போராட்டம் தான் அது. டெல்லியில நடக்குது உண்மையான போராட்டம். அது வர ஜாதி மதம் பேரு மூணுமே சேர்ந்து அவ்வளோ பாதுகாப்பா அவ்வளோ நீட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து இதே நீட்டுக்கு போராட்டம் பிராண்ட் பண்ணுங்கன்னா ஜனநாயகத்துக்கு போய் இது பண்றாங்க. இதெல்லாம் நியாயம் தெரியல. நேற்று ஒரே நாள் நைட்டு தான், அந்த நைட்டு போராட்டம் போனாங்க தான், ஒரே நாள்ல 200 கூப்பீஸு கொட்டடிமை எல்லாம் கொட்டு போட்டா போட்டு விட்டாங்க. அந்த ஒரே மயக்க புடுங்க, அவங்க பதில் சொல்ல தெரியாதவங்களுக்கு இவங்களுக்கு மயக்க புடுங்கினாங்கன்னு அவங்களுக்கு தான் வெக்கப்படணும், நம்ம வெக்கப்பட தேவையில்லை. போலி போராளிகள்லாம் எங்கேயாவது போய் பிரிட்ஜு கீழே போய் நாந்து சாகலாம், இல்லைன்னா விஷ குடிச்சு சாகலாம். சன சட்டிக்கு பதில் சொல்ல தெரியாத வெக்கக்கட்ட நாயங்க இதுக்கு போய் மயக்க போடுங்களே, இதெல்லாம் நாயன்னு தெரியல. எங்க தளபதியை தொட்டா நீ கெட்ட, அவ்வளவுதான். சனம் சிட்டி அவங்க பேசுறது பாத்தீங்களா? பார்த்தோம் ப்ரோ. அது வந்து கரெக்டா தான் பேசியிருக்காங்க. என்ன கதைன்னா, இப்போ இந்த மாதிரி போராட்டம்லாம் நீட் எதிர்த்து பண்றதுலாம் கரெக்ட் தான். அதெல்லாம் டெல்லியில பண்ணா ஓகே. இப்போ இங்க வந்துட்டு பண்ணும்போது வந்துட்டு அது விஜய் எதிர்த்து பண்ற மாதிரி இருக்கு. விஜய் சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. சும்மா நோண்டே இருந்தா என்ன கதை அப்புறம்? அது இல்லாம அவங்க பேசும்போது மைக்க வேற புடிங்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பச்சையா தெரியுது, டிஎம்கே நம்மளுக்கு எதுக்காக டிவிக்கு எதுக்காக தான் இது பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தப்பு தான், இதெல்லாம் ரொம்ப தப்பான. அவங்களுக்கு ஆதரவா பேசலன்னதும் இதே மாதிரிதான் ஒவ்வொரு டைமும் பண்றாங்க. இப்ப படம் தள்ளி போனது எல்லாமே தடுத்து இப்படியே தான் பண்ணிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஒரு படம் பார்த்தனால என்ன ஜோக்கர்ன்றாங்க, அப்ப வெற்றிமாறன்லாம் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு இந்த நேரத்துல வாய் புடுங்குறாங்க, நம்ம வாய் புடுங்குறாங்க. அப்ப எதனா பேசினா பேசலன்றாங்க. என்ன சொல்றேன்னே தெரியல. ஏதாவது ஒண்ணு நம்ம ஏத்தி பேசினாலும் தப்புன்றாங்க, பேசாம இருந்தாலும் பேசக்கூடாது, யாருமே பேச மாட்டாங்கன்றாங்க. என்ன இதுதான் தப்பு. சனம் சிட்டி பேசணும் பாத்தீங்களா? அவங்க பேசும்போது மைக்க புடிங்கிட்டாங்க. அதை பத்தி கருத்து என்ன? இப்ப அதாவது அவங்க பேசினாங்க இல்ல, ஒருத்தர் பவர்ல இருக்காங்கன்றதுக்காக அவங்க பேசுறதெல்லாம் ரைட்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த இஷ்யூ இவ்வளவு பெரிய நீட் இஷ்யூ எல்லாமே நடக்குதுதான், கரெக்ட் தான். அதுக்கு எங்க அண்ணன் எவ்வளவு வாய்ஸ் கொடுக்கலன்னு நாங்க விஜய் ஃபேன்ஸே கொஸ்டின் பண்ணதான் செய்யறோம். விஜய் அண்ணா வந்து கொஸ்டின் பண்ணாதது தப்போ, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த ஒடிசின்ற படம் வந்தது. ஃபுட்பால், FIFA வேர்ல்ட் கப், இந்தியா கிரிக்கெட் எல்லாமே நடந்தது. அப்பெல்லாம் இதே தமிழ்நாடு பீப்புள், இதே டிஎம்கே ஏடிஎம்கே பீப்புள் யாரா இருந்தாலும் எங்க போனாங்கன்னு தெரியல. அது எப்படி விஜய் மூவினா இப்ப வந்து லிட்டரலி விஜய் மூவிக்கு அப்போஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இதே கொஸ்டினை நீங்க லிட்டரலி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா we are ready to answer. ஆனா படம்ன்றதை எதிர்த்து நீங்க பேசக்கூடாது. அவர் வந்து படத்தை பத்தி வந்து என் படத்தை எல்லாரும் பாருங்கன்னு அவர் ப்ரொமோட் பண்ணல. அவரை ஆஸ் யூஸ்வல் இந்த 30 நாள் 40 நாள் என்ன வேலை பார்த்தாரோ அதே வேலை தான் அவர் பார்த்து. இப்போ இந்த மாணவர் மேடையை வந்து சுய அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அப்படின்ட்டு சனம் சிட்டி பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது அவங்க மைக்க புடிங்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் இல்ல, நீங்க சின்ன சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குமே அரசியல் பண்றதுக்கு ஆள் இருக்கதான் செய்யறாங்க. அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு அட்ரஸ் பண்ணும். அதாவது இப்ப நீட்டே பேன் பண்ணுன்றது என்னோட கருத்து கிடையாது. அதுல வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல இப்ப பேப்பர் லீக்னால எத்தனை பேர் ஆல்மோஸ்ட் 20 people சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் தான் எல்லாரும் கொஸ்டின் பண்றாங்க. இன்னும் நல்ல ரூல்ஸ் கொண்டு வரணும்ன்றதுதான். பேன்ன்றது அது வந்து ரொம்ப ஃபியூச்சர்ல இருக்கிற விஷயம். இப்போ வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆன்சராக தான் எதிர்பார்க்கறாங்க. அது எல்லா விஷயத்திலயும் அரசியல் பண்றது தானே எல்லாரும். இப்போ சென்னையில் நடக்குது நீட்டுக்கு எதிரான உண்மையான போராட்டம் இல்ல, இது ஒரு போலி போராட்டம். அரசியல் கட்சிங்க இதை நீட்டை வச்சு அரசியல் பண்றாங்க. ரெண்டுமே இருக்கு. உண்மையா போராடுறவங்க என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் போராடு, நானுமே அங்க போய் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணேன். அதே நேரத்துல இதை வந்து விஜய்க்கு எதிராகவும் திருப்பறதுக்கு பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லை, எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் பேசுற உரிமை இருக்கு. அவங்க பேசும்போது அவங்க தடுக்கிறது எப்படி சரியா இருக்குமா? மைக்க பிடிட்டு பேசுறவள போன்றாங்க. இதே இடத்துல அவங்க பேசுறப்ப நம்ம தடுத்தா எப்படி? அது எல்லாமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒருத்தர் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகம் மாணவர்கள் இல்லாத போராட்டம் தான் நடக்குது. இதுல பாதி பேர் அரசியல் கட்சியில் சேர்ந்தவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வல் தான் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதை வச்சு வேணா பண்ணுவாங்க. இதுன்னு இல்லை, ஒருத்தவங்க உயிர் போனாலும் அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, ஒரு தொழில் போராடினாலும் பண்ணுவாங்க. அது அவங்கள்ட்ட சொல்லலாம். அவங்கள்ட்ட நம்ம போய் இப்படி பண்ணுங்க நம்ம நம்மளோட பார்க்கணும். இப்ப நான் ஜனநாயக படம் பார்த்துட்டு இந்த போராட்டம் வந்தனால என்ன ஜோக்கர்னு சொல்றாங்க. அப்ப இது முன்ன வெற்றிமாறன் ஒரு 50 படத்துல அப்ப அவருலாம் என்ன ஜோக்கர் இல்லையா? அடுத்தவங்க பேசுறத நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருந்தோம்னா நம்மள இதை பண்ண முடியாது. எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஐ ரெஸ்பெக்ட் மை ஒப்பீனியன் அண்ட் ஐ ஸ்டாண்ட் வித் மை ஒப்பீனியன்.
ஐ டோன்ட் ஆஸ்க் யூ. அதாவது உன் ஒப்பீனியன் தப்பா இருந்தா நான் கொஸ்டின் பண்ண தான் செய்வேன். என் ஒப்பீனியன் தப்பா இருக்குன்னு யூ கேன் ப்ரூவ் மீ, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்கு அப்படியே அப்பட்டமா ஐ எம் நாட் சப்போர்ட்டிங். விஜயன்னா இதுக்கு இன்ன வரைக்கும் பேசாதது எனக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்க மாதிரி, அவங்க தப்பா பேசினாங்கன்னா அதையும் நான் கொஸ்டின் பண்ணதான் போறேன். மாணவர் மேடையே சிலர் வந்து சுயநல அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க, இது வந்து உண்மையா நீட்டுக்கான போராட்டம் இல்ல அப்படின்ட்டு சனம் சீட்டு பேசியிருக்காங்க. அதை பத்தி கருத்து ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இங்க நீட் எக்ஸாம் போராட்டம் நடக்குது ஓகேங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போராடுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இங்க ஜனநாயகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்து நாங்க போராடுறாங்க, நீங்க வந்து ஜனநாயகம் பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றது, அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா விஜய் தான் ப்ரோ இருக்கு. நீட் எக்ஸாம் பத்தி போராடுற மாதிரி தெரியல. இது வந்து அவங்க வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. அதாவது விஜய்க்கு சப்போர்ட், இது வந்து விஜய் ஹேட்டர்ஸ் வந்து உள்ள புகுந்து அவர் ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து நீட் எக்ஸாமுக்கு உண்மையாவே போராடுறாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இங்க வந்து நேற்று சனம் செட்டி வீடியோ பார்த்துருப்பீங்க, எதுக்கு ப்ரோ போடுங்கன்னு அவங்க ஆதரவா தானே பேசுனாங்க. ஒரு சில வார்த்தை பேசுனாக்க உடனே மைக்க பிடிங்கிட்டு வெளியே ஏற்றுறாங்க. இதான் தப்பா இருக்கு ப்ரோ. இதை வச்சு ஆனா கண்டிப்பா சொல்றேன், இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க ப்ரோ. அது எந்த குரூப்ல நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்றதுக்கு இல்லை நம்மளால முடிஞ்சு சப்போர்ட் பண்ண பார்க்கணும். சாரி விஜய் ஃபேன்ஸ், இந்த மாதிரி பண்றது தப்பா இருக்கு, படம் பார்த்தது ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி சொன்னா ஓகே. அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ தமிழ்நாட்டில். இதை வந்து கொஞ்சம் வேணா அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாருமே எதிர்த்து போராடணும் ப்ரோ. ஏன்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கிற போராட்டம் கிடையாது. இது வந்து அவங்க பீரியட்லயுமே இந்த போராட்டம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா அப்போ எங்க ப்ரோ போனாங்க, அப்போ படம்லாம் ரிலீஸ் ஆகலையா? ஏன் ப்ரோ ஜனநாயகம் மட்டும் இவ்வளோ இது? இப்போ ஜனநாயகம் படத்தை பார்த்தனால என்ன ஜோக்கர்ன்றாங்க, அப்போ மத்தவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ப்ரோ நான் சொல்றேன், நீட் எக்ஸாம் போராட்டம் இன்னைக்கு நேற்று நடக்கல, உங்களுக்கே தெரியும். எப்பயோ நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் சிவியரா நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து அதாவது படம் வந்து ஜனவரி 9th ரிலீஸ் ஆக வேண்டியது, ஏன் ப்ரோ ரிலீஸ் ஆகல? இதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? ஜனநாயக நாட்டுல பேச்சுரிமை எல்லாருமே இருக்கு, நான் பேசும்போது மைக்க போடுறாங்க, இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா ப்ரோ, அவங்க சொல்றதுல கரெக்ட் தானே. அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா சனம் செட்டி பேசுனா அவங்க என்ன தப்பா பேசுறாங்களோ ரைட்டா பேசுறாங்களோ ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் இருந்தா ஒரு பாசிட்டிவ் இருக்க செய்யும் ப்ரோ. இந்த பார்ட்டி இருந்தா அந்த பார்ட்டி ஆள் இருப்பான், அவங்க எந்த பார்ட்டியா இருக்கா. அவங்க சொல்றாங்க நான் இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் இல்லை, அப்ப அவங்களை பேச விடட்டுமே, ஏன் பயப்படுறாங்க ப்ரோ? இது கண்டிப்பா பயப்படுறாங்க. இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க. நீட் எக்ஸாம் வச்சு மதர் ஸ்டேட்ல போராடுறாங்க, நம்ம ஸ்டேட்ல பாலிடிக்ஸ் பண்றாங்க. அதுதான் இப்ப கதை நடந்துட்டு. இப்போ சென்னையில் நடத்து வந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் இல்ல, போலி போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சனம் செட்டி. ப்ரோ ஆக்சுவலா நான் வந்து சென்னையில போராட்டம் எப்படி போகுதுன்னு நான் இன்னும் அந்த அளவுக்கு வீடியோலாம் எதுவும் பார்க்கல ப்ரோ. ஆனா சனம் செட்டி வீடியோ வந்து இப்ப நேற்று நைட்டு பார்த்தேன். ஆக்சுவலா அவங்க ரொம்ப வருத்தத்தோட பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து அவங்க சொன்ன ஒரே வார்த்தை ஹைலைட் பண்றாங்க, நான் எந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணல, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன் ப்ரோ அவங்க பேசட்டுமே? அவங்க ஒரு காமன் மேன், ஒரு காமன் கேர்ள், அது ஒரு உமன். அவங்க கிட்ட இருந்து கேமரா பிடிங்க அசிங்கப்படுத்துன்றது வந்து இப்ப அந்த போராட்டத்தை பார்த்தா மாணவர்கள் இல்ல எல்லாமே பாலிடிக்ஸ் சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அந்த போராட்டத்தை பார்த்தா உண்மையான மாணவர்கள் யாருமே அதில் போராடல. மேபி ப்ரோ, மேபி இருக்கலாம். இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல, இது வந்து ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. நிறைய படம் நம்ம மூவில பார்த்துருப்போம், நான் நேர்லயுமே நான் ஒரு சில இடத்துல பார்த்துருக்கேன். கண்டிப்பா அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து பசங்க ஒரு போராட்டம் பண்ணா அதுக்குள்ள வந்து பாலிடிக்ஸ் திணிக்கிறது, அதுக்குள்ள வந்து கலவரம் பண்றது, இது வந்து காலங்காலமா நடக்கிறது தான் ப்ரோ. சனம் செட்டி அவங்க பேசுனத பாத்தீங்களா? பேசும்போது மைக்க பிடிக்கிட்டாங்க, அது எப்படி பாக்குறீங்க? பார்த்தேன் ப்ரோ. அது வந்து என்னன்னா வந்து இது வந்து முழுக்க திமுகவால நடத்தப்பட்டது. இது என்னன்னா வந்து நீட், இது வந்து வெறும் நீட்ன்ற போராட்டத்தை மட்டும் எடுக்கலாம். அவங்க வந்து இது வந்து இதுக்குள்ள வந்து பாலிடிக்ஸ் இன்க்ளூட் பண்றாங்க. போத் சென்ட்ரல்ல இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து எங்கேயும் வந்து போராட்டம் பண்ண வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா வந்து அதுக்கு அவங்க வந்து அமைதியா மட்டும்தான் வந்து நீட்டுக்காக போயிட்டு இருந்தாங்க. எந்த சண்டையும் போடல, எதையும் போடல. இவங்க தான் வந்து வாண்டடா போயிட்டு வந்து ஆளுங்களை இறக்கி வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஃபுல்லா பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. இது வந்து அவங்க பேசக்கூடாது, ஏன்னா அவங்க பேசினா உண்மையில வெளில தெரிஞ்சிடும். சோ அது அவங்க மறைக்கணும்ன்றதுக்காக அவங்க மைக் கிட்ட புடுங்குறாங்க. அவ்வளவு ஒத்த லேடி தான் ப்ரோ. மொத்த கொத்தடிமைகளும் காலி பண்ணிட்டாங்க ப்ரோ.